Hello viewers, welcome to Revdi's Tamil Kitchen. Revdi's Tamil Kitchen la இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் கேரட் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதற்கு Revdi's Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேரட் மைசூர் பாக் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். கடலை மாவு வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். எந்த கப்பில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரை மற்ற பொருளெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நான் கடலை மாவு வந்து நல்லா வறுத்துட்டு கட்டி இல்லாமல் சலிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கேரட் பார்த்திங்கன்னா நான் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணோம் அந்த கப்பில் 3/4 கப் அளவு வந்து கேரட் வந்து துருவி லைட்டாக தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். திப்பியாக இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கணும். அதே கப்பில் 1/2 கப் அளவு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் நெய், ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் ரீஃபைண்ட் ஆயிலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மைசூர் பாக்கு கிண்டும் போது கட்டி பிடிக்காமல் இருக்கும், நமக்கும் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கடலை மாவு வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டி எது இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ சர்க்கரை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். வாணலில் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. கூடவே கேரட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி, எந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து சர்க்கரை எடுத்தீங்களோ அந்த கப்பில் வந்து 1 கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரட்டும். பாவு வந்து 1 கம்பி பதம் வரணும். பாருங்கள், 1 கம்பி பதம் வந்துருச்சு. பாவோட பதம் கரெக்டாக இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவை ஊற்றிடலாம். அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. இப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடுத்ததான் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து எடுத்து வச்சுருக்க நெய் மொத்தமாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஊற்றிருக்க நெய் எண்ணெய் எல்லாம் திரண்டு வரணும். நெய் விட்டுக்கலாம். எங்கேயும் ஒட்டாமல், பேனில் எங்கேயும் ஒட்டாமல் ஈவனாக வரணும். அப்போ தான் மைசூர் பாக்கு பதம் கரெக்டாக இருக்கும். மைசூர் பாக்கு பீஸ் போகிறதுக்காக நான் ஒரு டின்னில் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ரெடியான பிறகு இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். மைசூர் பாக்கு ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி கிளறும் போது எங்கேயும் ஒட்டாமல் ஈவனாக வரணும். இப்போ டின்னில் ஊற்றிக்கலாம்.
ஸ்பூனில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி மேலே வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறின பிறகு பீஸ் போட்டுக்கலாம். இப்போ மைசூர் பாக்கை பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, லைட்டாக சூடு இருக்கணும், அப்போ தான் கட் பண்ண ஈஸியாக வரும். இப்போ இதை இப்போது நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு பீஸ் போட்டுக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் கேரட் மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.